ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆக்னஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மணத்தக்காளி வத்தல் குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம மணத்தக்காளி இந்த மாதிரி கடையிலே கிடைக்குது, தூசி இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம மசாலா முதல்ல ரெடி பண்ணிடலாம். கடாய் வச்சு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 6 சின்ன வெங்காயம், 6 பல்லு பூண்டு சேர்த்து இந்த ஜீரகம் வந்து நல்ல நிறம் மாறுற வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கணும். இது கொஞ்சம் நேரம் மாறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து இந்த கருவேப்பிலை சுருங்குற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் நம்ம 1/4 கப்பு துருவின தேங்காய் சேர்த்து, தேங்காய் வந்து நல்லா ட்ரை ஆகி அது வந்து கொஞ்சம் நேரம் மாறும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நம்ம பேஸ்ட் போல் அரைச்சிக்கணும். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாய் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், 1/4 கப்பு அளவுக்கு பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்த்து இது நல்லா வதக்கணும். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் மணத்தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறோம். தூசி இல்லாமல் எடுத்து வச்சுட்டு சேர்த்துக்கணும். நார்மல் வத்தல் குழம்புல நம்ம வத்தலை வந்து சுண்ட வத்தலை நம்ம முதல்ல எண்ணெயில் வறுத்துட்டு சேர்ப்போம். இதில் அந்தளவுக்கு சேர்க்கணும் அவசியம் இல்லை, இது சீக்கிரமாக வந்து வறுபட்டுடும். ஆனால் தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மணத்தக்காளி வத்தலை சேர்க்கக்கூடாது. முதல்ல மணத்தக்காளி வத்தலை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு தக்காளியும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம இதில் தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நார்மல் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறீங்கன்னா கூடவே கொஞ்சமாக தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தேவையான புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கணும். புளி வந்து ஒவ்வொருத்தோட புளியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் உங்களோட புளியோட புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. தேவையான தண்ணீரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். இந்த கொதிச்சு அந்த மணத்தக்காளி நல்லா வெந்துடணும். இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடணும். அப்படியே குழம்பு வந்து நல்ல கெட்டியாயிடும். பாருங்க, நல்ல எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு கெட்டியாகி பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. குழம்போட நிறமே வந்து நல்லா டார்க்காக அழகாயிடும். நம்மளுக்கு பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி மணத்தக்காளி வத்தல் குழம்பு செஞ்சு பாருங்கள். நம்மளோட சூப்பரான மணத்தக்காளி வத்தல் குழம்பு தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.